வணக்கம். ஆளுநர் உரையுடன் தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை. பீகார் மாநில சட்டப்பேரவையில் ஆளும் நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு. பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ள பாகிஸ்தான் அரசியல் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்தி தொகுப்புகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. வழக்கமாக ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவது வழக்கம். இம்முறை பிரதமர் மோடியின் தமிழக வருகை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வெளிநாடு பயணம் உள்ளிட்ட காரணங்களால் நடப்பாண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. காலை 9:55 மணிக்கு சட்டப்பேரவைக்கு வரும் ஆளுநர் ஆர்.என். ரவியை சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கியதும் தமிழக அரசு தரப்பில் தயாரித்து கொடுத்துள்ள உரையை ஆளுநர் வாசிப்பார். இதைத் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் பேரவையை நடத்தலாம் என்பதை முடிவு செய்யும். வரும் 19ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். கடந்த ஆண்டு உரையின் போது தமிழ்நாடு, சமூக நீதி, அண்ணா, பெரியார், கலைஞர் போன்ற சில சொற்களையும் சில பத்திகளையும் ஆளுநர் படிக்காமல் விட்டுவிட்டார். அதே நேரம் சில சொற்களை அவர் சேர்த்து படித்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநர் சேர்த்த சொற்களை நீக்கிவிட்டு அரசு கொடுத்த உரையை மட்டும் பதிவு செய்யும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் தமிழக அரசு தயாரித்து கொடுத்துள்ள உரையை ஆளுநர் வாசிப்பாரா அல்லது கடந்த ஆண்டை போல சில சொற்களை தவிர்ப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வு இன்று தொடங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் 12ஆம் வகுப்புகளுக்கான செய்முறை தேர்வு இன்று தொடங்குகிறது. இத்தேர்வு வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி பள்ளிகளில் இயற்பியல், வேதியியல் ஆய்வுக்கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தேர்வு முறையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. செய்முறை தேர்வுகளில் வழங்கப்படும் அக மற்றும் புற மதிப்பெண்களை எக்காரணம் கொண்டும் வெளியிடக்கூடாது என்று அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவையில் ஆளும் நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தது. துணை முதல்வராக லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் இருந்தார். இந்த கூட்டணியில் இருந்து விலகிய நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து புதிய அரசை அமைத்தார். மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார் சட்டப்பேரவையில் தனக்கு இருக்கும் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. பீகார் சட்டசபையில் மொத்தமுள்ள 243 சட்டமன்ற உறுப்பினர்களில் தனித்து ஆட்சியமைக்க 122 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணியில் பாஜகவுக்கு 78 எம்எல்ஏக்கள், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 45 எம்எல்ஏக்கள், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள், ஒரு சுயேட்சை எம்எல்ஏ என 128 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. பெரும்பான்மை பலத்தை விட கூடுதலாக 6 எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமார் கூட்டணிக்கு உள்ளது. எதிர்க்கட்சி கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு 79 எம்எல்ஏக்கள், காங்கிரசுக்கு 19, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுக்கு 12, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு தலா 2 எம்எல்ஏக்கள் என 114 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவை தவிர எந்த கூட்டணியிலும் இடம்பெறாத அசாதுதீனின் ஏஐஎம்ஐஎம் கட்சிக்கு 1 எம்எல்ஏ உள்ளார். பீகார் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். பீகாரில் ஆளும் நிதிஷ்குமார் அரசுக்கு எதிராக இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதனால் எம்எல்ஏக்கள் கட்சி தாவுவதை தடுக்கும் வகையில் ஆளும் கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் தங்கள் எம்எல்ஏக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்துள்ளனர். எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை பாட்னாவில் உள்ள தனது வீட்டில் தங்க வைத்திருக்கிறார். அங்கு எம்எல்ஏக்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடும் காட்சிகள் வெளியாகின. இதனிடையே எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள தேஜஸ்வி யாதவின் வீட்டின் அருகே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. இதனையடுத்து தேஜஸ்வி யாதவின் ஆதரவாளர்கள் பலரும் அவரது வீட்டின் அருகே குவிந்து ஆதரவு முழக்கம் எழுப்பினர். இந்நிலையில் நிதிஷ்குமார் கூட்டணி எம்எல்ஏக்கள் பாட்னாவில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு நள்ளிரவில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதனிடையே தேஜஸ்வியின் வீட்டின் அருகே காவல்துறை குவிக்கப்பட்டிருப்பது குறித்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் விமர்சித்துள்ளது. அதில் தேஜஸ்வி யாதவின் வீட்டை சுற்றி ஏராளமான காவல்துறையினரை நிதிஷ்குமார் அனுப்பி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியது. காவல்துறையினர் ஏதாவது காரணம் கூறி வீட்டிற்குள் நுழைந்து விரும்பத்தகாத செயலில் ஈடுபட முயற்சிப்பதாகவும் அந்த பதிவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிதிஷ்குமார் மற்றும் காவல்துறையின் அடக்குமுறையை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், சித்தாந்தத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் எனவும் ஆர்ஜேடி கட்சியின் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அக்கட்சியின் தேசிய தலைவர் நட்டா தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னைக்கு வருகை தந்த ஜே.பி. நட்டாவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மின் பகுதிக்கு வந்த நட்டா அங்குள்ள ராமர் கோவிலுக்கு வெளியே இருந்தபடி சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து என் மண் என் மக்கள் யாத்திரைக்கான வேனில் சிறிது தூரம் சென்று பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தார். பின் மேடையில் உரையாற்றிய நட்டா தமிழ்நாடு மாநிலம் பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மிகவும் நெருக்கமான மாநிலமாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த பகுதியில் சந்தைகள் அடைக்கப்பட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருப்பதாகவும் இதை பார்த்தால் எமர்ஜென்சி காலகட்டத்தை நினைவுபடுத்துவது போல் உள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்தார். It is the rich Tamil Nadu. The people of Tamil Nadu are rich. They have got the art. They are hardworking. They are the people who bring laurels to the state. But I am sorry to say that the leadership of Tamil Nadu, the DMK leadership, is a very, very poor leadership that we are getting. Leadership lacks wisdom, does not have here anything, does not have anything, it lacks wisdom, it does not have the basic feeling and respect for democracy. But I would like to say, Mr. Stalin, days are not far when you will be out. Do you know the meaning of DMK? DMK stands for Dynasty, Money Swindling, Katta Panchayat. இந்தியாவின் டிஎன்ஏவில் இயல்பிலேயே அன்பு அதிகம் இருப்பதாகவும் ஆனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வெறுப்புணர்வை பரப்புகின்றன என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்காட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை மேற்கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எதிர்கால தலைமுறைக்காக வெறுப்பும் வன்முறையும் இல்லாத இந்தியாவை உருவாக்க காங்கிரஸ் விரும்புவதாக தெரிவித்தார். தற்போது இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் வன்முறையும் வெறுப்பும் பரப்பப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் பல்வேறு கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களிடையே அன்பும் அமைதியும் நிலவியதாக கூறிய ராகுல் காந்தி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வெறுப்புணர்வையும் வன்முறையை பரப்பி வருவதாக கடுமையாக சாடினார். மணிப்பூரில் வன்முறையில் 100க்கும் மேற்பட்டோர் வன்முறையால் கொல்லப்பட்ட போதும் பிரதமர் மோடி அங்கு சென்று பார்வையிடவில்லை எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாட்டின் அனைத்து பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்களும் அதானி வசம் சென்றது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதற்காக தான் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் அரசு இல்லத்திலிருந்து தான் வெளியேற்றப்பட்டதாகவும் ராகுல் காந்தி பேசினார். மக்களின் இதயத்தில் வாழும் தனக்கு அரசு வழங்கும் வீடு தேவையில்லை எனவும் ராகுல் காந்தி கூறினார். டெல்லியை நோக்கி நாளை பேரணியாக செல்ல விவசாயிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் எல்லையில் தடுப்பணைகளை அமைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கும் சட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் டெல்லியை நோக்கி நாளை பேரணியாக செல்ல முடிவு செய்துள்ளனர். இதை தடுக்கும் வகையில் அந்தந்த மாநில அரசுகள் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக டெல்லியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் டெல்லிக்குள் வராதபடி மாநில எல்லையில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக தமிழ்நாட்டில் என்ஐஏ நடத்திய சோதனையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு, ISIS தீவிரவாத அமைப்பின் ஆட்சேர்ப்பு வழக்கு ஆகியவை தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் 21 இடங்களில் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. அத்துடன் சோதனையில் 6 மடிக்கணினிகள், 25 செல்போன்கள், 34 சிம் கார்டுகள், 6 SD கார்டுகள் மற்றும் 3 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. மதராஸ் அரபிக் கல்லூரி, கோவை அரபிக் கல்லூரிக்கு தொடர்புடைய 11 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ISIS சித்தாந்தங்களை பரப்புவது இந்திய அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு விரோதமாக செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 10 பேர் கோவை அரபிக் கல்லூரியுடன் தொடர்புடையவர்கள் என்றும் NIA கூறியுள்ளது.
போராட்டம் நடத்துவதற்காக ஆள்களை திரட்டிய மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் 5 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கோவையைச் சேர்ந்த சக்தி ஆனந்த் என்பவர் மை V3 ஆட்ஸ் என்ற செயலியை நடத்தி வந்துள்ளார். விளம்பரம் பார்த்தால் பணம் தருகிறோம் என கூறி பொதுமக்கள் பலரிடம் பணம் வசூல் செய்துள்ளனர். இந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு புகார்கள் பெறப்பட்டதை அடுத்து விசாரணைக்கு ஆஜராக மை V3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் நிறுவன உரிமையாளருக்கு ஆதரவாக ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தனது நிறுவனம் மீது அவதூறு பரப்போர் மீது நடவடிக்கை கோரி ஆதரவாளர்களுடன் காவல் ஆணையரகம் சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்று நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்த் கைதானார். இதனிடையே போராட்டத்திற்கு ஆட்களை திரட்டியதாக மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் 5 பேரை கைது செய்த பந்தய சாலை காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டத்தை வென்றது. தென்னாப்பிரிக்காவில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் 5 முறை சாம்பியனான இந்திய அணி மற்றும் 3 முறை சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி பலப்பரீட்சை நடத்தினர். பினோனி நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர் கொன்ஸ்டாஸ் டக் அவுட் ஆன போதும் டிக்சன், கேப்டன் வெய்ப்ஜன் நிதானமாக விளையாடினர். ஹர்ஜாத் சிங் அரை சதம் கடந்தார். இதன் மூலம் அந்த அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 253 ரன்கள் சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்தியா தொடக்கம் முதல் சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்து திணறியது. 44வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இளம் இந்திய அணி 79 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா தனது 4வது இளையோர் உலகக்கோப்பையை கைப்பற்றியது. TNPSC குரூப் 2 எழுத்துத் தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு இன்று தொடங்குகிறது. சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நேர்முக தேர்வு நடைபெறவுள்ளது. இதில் தகுதி பெறும் தேர்வர்களுக்கு பணி நியமனத்துக்கான கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சார் பதிவாளர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பதவிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வுகள் நடத்தப்பட்டன. இதில் நேர்முக தேர்வு கொண்ட குரூப் 2 தேர்வு மூலமாக 161 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஒரு காலி பணியிடத்திற்கு 3 நபர்கள் வீதமாக 483 நபர்கள் சான்று சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டனர். பேடிஎம் நிறுவனத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. பேடிஎம் நிறுவனம் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதால் அதன் வங்கி செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடு திரட்டுவதற்கான உரிமம் கேட்டு ரிசர்வ் வங்கியில் கடந்த 2020ஆம் ஆண்டு பேடிஎம் நிதி சேவை நிறுவனமான PPSL விண்ணப்பித்திருக்கிறது. ஆனால் இதை நிராகரித்த ரிசர்வ் வங்கி வெளிநாட்டு நேரடி முதலீடு விதிமுறைகளின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்குமாறு கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி PPSL நிறுவனம் மீண்டும் விண்ணப்பித்துள்ளது. இந்நிலையில் நிறுவனத்தில் சீனாவின் முதலீடுகள் குறித்து அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு பெரிய மும்முனை போட்டி நிலவி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அங்க இருக்கும். மார்ச் முதல் வாரத்தில் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்கிறோம். ஆனா ஓட் ஷேர் தான் முக்கியம். சீட்டு கன்வர்ஷன் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. சீட்டு கன்வர்ஷன் ஒரு 3 கார்னர் 4 கார்னர் ஃபைட்ல யாருனாலையும் இந்தியாவில் சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. குறிப்பா ஓட் ஷேர்ன்னு பாக்குறேன். சீட் கன்வர்ஷனை பத்தி அதிகமா நான் பேச விரும்பல. காரணம் யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கண்ணா. 3-வே ஃபைட்ல தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய 3-வே ஃபைட்டை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் 3-வே ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க. 2-வே ஃபைட்டுக்கு எடுக்கலீங்கண்ணா. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக கட்சி தலைமை எடுக்கும் முடிவை ஏற்பேன் என சிவகங்கை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் என்னை பொறுத்தவரைக்கும் அதிகாரப்பூர்வமான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரதிநிதி கூட்டம் நடத்தும் போது அதிகாரப்பூர்வமாக எனக்கு பெரும்பான்மையோர் எனக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற எனக்கு செய்தி வந்தது. கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்.
அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கட்சி என்னது, கட்சி வந்து போட்டியிடுன்னு சொன்னால் போட்டியிடுறேன், கட்சி இங்கே தான் போட்டியிடுன்னு சொன்னால் போட்டியிடுறேன், அவங்க தான் போட்டியிடுன்னு சொன்னால் அது போட்டியிடுறது நான் தயாராக இருக்கேன். கட்சி எடுக்கும் முடிவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் திங்கட்கிழமை அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அவருடன் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் அவர்களது குடும்பத்தினரும் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடந்தபோதே அங்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு நடத்த வேண்டும் என கெஜ்ரிவால் விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் கெஜ்ரிவால் தற்போது ராமர் கோயிலுக்கு செல்ல இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் முயற்சியில் நவாஸ் ஷெரீப்பும் பிலாவல் புட்டோவும் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு மொத்தமுள்ள 266 இடங்களுக்கு கடந்த 8ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்துள்ளது. இதில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சி யாரும் எதிர்பாராத விதமாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகளை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கட்சி சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட இம்ரான்கானின் பிடிஐ கட்சி ஆதரவு வேட்பாளர்கள் 93 இடங்களிலும், நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சி 75 இடங்களிலும், பாகிஸ்தான் மக்கள் கட்சி 54 இடங்களிலும், கராச்சியை மையமாக கொண்டு செயல்படும் MQM கட்சி 17 இடங்களிலும் வென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ராணுவத்தின் ஆதரவு பெற்ற நவாஸ் ஷெரீப் கட்சியும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முனைப்பு காட்டி வருகின்றன. அரசியல் ஸ்திரத்தன்மையிலிருந்து பாகிஸ்தானை காப்பாற்ற கொள்கை அளவில் இணைந்து செயல்பட முடிவெடுத்திருப்பதாக நவாஸ் ஷெரீப்பும் பிலாவல் புட்டோவும் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதனால் இருவரும் இணைந்து பாகிஸ்தானில் ஆட்சி அமைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தேர்தல் வெற்றி அறிவிப்பில் தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் பெரும்பான்மை இடங்களில் வென்ற தங்கள் கட்சியை ஆட்சி அமைக்கவும் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ரோஹித் சர்மாவின் சாதனையை ஆஸ்திரேலியாவின் கிளென் மேக்ஸ்வெல் சமன் செய்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் சதம் விளாசியதன் மூலம் அவர் தனது 5வது சர்வதேச T20 சதத்தை பதிவு செய்துள்ளார். அடிலைடில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய மேக்ஸ்வெல்லின் அதிரடி சதத்தின் மூலம் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 241 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 207 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆட்ட நாயகனாக கிளென் மேக்ஸ்வெல் தேர்வு செய்யப்பட்டார். புரோ கபடி தொடரின் லீக் ஆட்டத்தில் புனேரி பல்டன் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவியதால் தமிழ் தலைவாஸ் அணியின் பிளே ஆஃப் கனவு தகர்ந்தது. கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே புனேரி பல்டன் அணி அதிரடியாக புள்ளிகளை சேர்த்து தொடர்ந்து முன்னிலை பெற்றது. வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கிய தமிழ் தலைவாஸ் புனே அணியை கட்டுப்படுத்த முடியவில்லை. இறுதியில் 56-29 என்ற கணக்கில் புனே அபார வெற்றி பெற்றது. நேற்றைய 2வது ஆட்டத்தில் பெங்களூரு புல்ஸ் மற்றும் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இதில் தொடக்க முதல் ஆதிக்கம் செலுத்திய குஜராத் ஜெயின்ஸ் அணி 50-28 என எளிதாக பெங்களூருவை வீழ்த்தியது. புரோ கபடி புள்ளி பட்டியலில் புனேரி பல்டன், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், தபாங் டெல்லி, பாட்னா பைரேட்ஸ் ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களில் உள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 155 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இலங்கை அணியின் கேப்டன் குஷால் மெண்டிஸ் 61 ரன்களும், அசலங்கா 97 ரன்களும் சேர்த்தனர். 50 ஓவர்களில் இலங்கை அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 308 ரன்கள் குவித்தன. ஆப்கானிஸ்தான் தரப்பில் அஸ்மதுல்லா உமர் ஷாய் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அணியின் இப்ராஹிம் சத்ரான் 54 ரன்களையும், ரஹ்மத் ஷா 63 ரன்களையும் சேர்த்தனர். ஆனால் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்ததால் 33.5 ஓவர்களில் 153 ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் ஆப்கானிஸ்தான் இழந்தது. வனிந்து அசரங்கா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என இலங்கை அணி கைப்பற்றியது. ஆட்ட நாயகன் விருதை அசரங்கா தட்டிச் சென்றார். ISL கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர், பெங்களூரு அணிகள் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்தது.
ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணியின் வாங்ஜம் 14வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்தார். இதன் மூலம் முதல் பாதியில் பெங்களூரு அணி 1-0 என முன்னிலை பெற்றது. தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்ற இரண்டாம் பாதியின் 70வது நிமிடத்தில் ஜாம்ஷெட்பூரின் சிவேரியோ கோல் அடித்து சமன் செய்தார். இதனையடுத்து இரு அணிகளும் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பலனளிக்காததால் ஆட்டம் 1-1 என சமனில் முடிவடைந்தது. 10வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் 12 அணிகள் பங்கேற்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. புள்ளிப்பட்டியலில் ஒடிஷா, கோவா, கேரளா பிளாஸ்டர்ஸ், மோகன் பகான் ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களில் உள்ளன. ஏழை மக்கள் மற்றும் விவசாயிகளை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டுமே காங்கிரஸ் நினைத்து பார்க்கும் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜாபுவா மாவட்டத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி பழங்குடியின மக்களின் நலனுக்காக தன்னுடைய அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கொள்ளையடிப்பதும் நாட்டை பிளவுபடுத்துவதுமே காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என விமர்சித்த அவர், தேர்தல் வரும் நேரங்களில் மட்டுமே கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களை பற்றி காங்கிரஸ் கட்சியினர் நினைத்து பார்ப்பார்கள் என தெரிவித்தார். வரும் மக்களவைத் தேர்தலில் 370க்கும் மேற்பட்ட இடங்களை பாஜகவின் தாமரை சின்னம் கைப்பற்றும் என தெரிவித்த பிரதமர் மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்களும் பேசத் தொடங்கிவிட்டதாக கூறினார். திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் இதுவரை 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை சந்தித்து பரிந்துரைகளை பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுகவில் கனிமொழி எம்பி தலைமையிலான குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை பெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்கிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இதுவரை 20 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் பரிந்துரைகளை பெற்றுள்ளது. இதனிடையே சேலம் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரிக்கைகளை பெற்றது. இதில் சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர். 4 வழிச்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு தனி பாதை அமைக்க வேண்டும், சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து பன்னாட்டு விமான சேவைகள் வழங்க வேண்டும், சேலம் விமான நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் சூட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன. இந்திய கடலோர காவல் படையின் 48வது உதய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு புதுச்சேரி கடற்பகுதியில் கடலோர காவல் படையினர் சாகசங்கள் புரிந்து தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். இந்த சாகச நிகழ்ச்சியில் கடலோர காவல் படையைச் சேர்ந்த கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. அந்நியர்கள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலோர காவல் படையினர் சாகசங்களை புரிந்தனர். ரோந்து, தேடுதல், அமலாக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கடலோர காவல் படையினர் செயல்முறையாக செய்து காண்பித்தனர். ஏராளமான மக்கள் வந்திருந்து வீரர்கள் நிகழ்த்திய இந்த சாகசங்களை கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வலையில் சிக்கிய அரிய வகை 3 டால்பின்களை மீனவர்கள் பத்திரமாக கடலில் விட்டனர். கடலாடி கடற்கரை பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மீன் வலையில் சுமார் 600 கிலோ டால்பின் ஒன்று சிக்கியது. இதனை பார்த்த மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வனத்துறை உதவியுடன் டால்பினை உயிருடன் மீட்டு அதனை கடலுக்குள் விட்டனர். இதேபோல் சீலாமின்பாடு கடற்கரை பகுதியிலும் மீனவர்களின் வலையில் 2 டால்பின்கள் சிக்கின. அவற்றையும் பத்திரமாக மீட்ட மீனவர்கள் பாதுகாப்பாக கடலுக்குள் விட்டனர். டால்பின்களை பத்திரமாக கடலுக்குள் விட்ட மீனவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளை பாராட்டியுள்ள வனத்துறை சான்று மற்றும் பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவித்தது. திருவாரூர் அருகே பணி முடிந்து வீடு சென்ற காவலர் ஒருவர் கைக்குழந்தையுடன் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்யும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. திருவாரூர் விஜயபுரம் பகுதியில் புதிதாக கடைகள் கட்டும் பணிக்காக பழைய பேருந்து நிலைய பாதையை நகராட்சி நிர்வாகம் சனிக்கிழமை முதல் அடைத்து வைத்துள்ளது. இதனால் நகரின் மையப்பகுதிக்கு நுழையும் கனரக வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் விளமல் கல்பாலம் அருகே உள்ள பாலம் வழியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விளமல் கல்பாலம் அருகே சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அப்போது தனது கை குழந்தையுடன் கடைக்கு சென்ற காவலர் மணிகண்டன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை கண்டார். பணியில் இல்லை என்றாலும் உடனடியாக போக்குவரத்தை சீர் செய்ய தொடங்கினார். பச்சளங்குழந்தையோடு காவலர் மணிகண்டன் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியதற்கு பலரும் பாராட்டு தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது.
தமிழகம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் நகரங்களை நோக்கி வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நமது தமிழ்நாட்டில் தான் பெருநகரங்கள் என்று சொல்லப்படும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதிலிருந்து மீடியம் அண்ட் ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீரான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மற்ற மாநிலங்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு பெருநகரம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நகரம் மட்டும்தான் வளர்ந்திருக்கும். கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக எல்லையோர மாவட்டங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சலால் இதுவரை 53 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 நபர்கள் உயிரிழந்த நிலையில் காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள ஈரோடு, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரிடமிருந்து மாதிரிகளை சேகரித்து பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிக்குள் கால்நடைகள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கால்நடைகள் தினமும் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் கால்நடை கூடாரங்களில் கிருமி நாசினி தெளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிலம்பம் சுற்றுவதில் உலக சாதனை நிகழ்த்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வைப்புதூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் பஞ்சபூதா சர்வதேச தற்காப்பு கலை சம்மேளனம் சார்பில் சிலம்பம் மற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணாக்கர்கள் பங்கேற்றனர். பள்ளி மாணவர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தவாறு சிலம்பம் சுற்றுதல், 2 மணி நேரம் நின்று கொண்டு சிலம்பம் விளையாடுதல், 3 மணி நேரம் பானை மீது ஏறி நின்று கம்பு சுற்றுதல் ஆகிய 3 வகையான சாதனைகளை நிகழ்த்தினர். பள்ளி மாணாக்கர்கள் 5 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் இரவிலும் போராட்டம் நடத்தினர். தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த 4 முறை விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தையை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்தது. இந்நிலையில் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடாததால் விவசாயிகள் 19வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று திடீரென செல்போன் டவரில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என வட்டாட்சியர் உறுதியளித்ததன் பேரில் செல்போன் டவரிலிருந்து கீழே இறங்கினர். எனினும் மாவட்ட ஆட்சியர் வரும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ள விவசாயிகள் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியான பிறகு முதல் முறையாக இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் பொதுவெளிக்கு வந்துள்ளார். இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் காலமானதை தொடர்ந்து கடந்த ஆண்டு மன்னராக 3ஆம் சார்லஸ் பதவியேற்றுக் கொண்டார். தற்போது 75 வயதாகும் சார்லஸுக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மன்னர் விரைவில் குணமடைய வேண்டும் என பல இடங்களில் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதனிடையே தனது மனைவி கமிலாவுடன் மன்னர் செயின்ட் மேரி மக்தலின் தேவாலயத்துக்கு சென்ற காட்சிகள் வெளியாகின. புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை எடுத்து வரும் மன்னர் சார்லஸ் பொதுவெளிக்கு வந்தது மக்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கிறது. தனக்கு ஆதரவு தெரிவித்து பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை ஒன்றை மன்னர் வெளியிட்டிருந்தார். நடிகை நயன்தாரா தனது மகனுக்கு முத்தமிடும் காட்சி இன்ஸ்டாகிராம் வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. காலங்கள் பல கடந்தாலும் சூழ்நிலைகள் கலவரமாய் மாறினாலும் வேலைப்பழு என எதுவென்றாலும் தாய்மை மாறிவிடுவதில்லை. அதேபோல் குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பிணைப்பு, அதாவது பந்தம் என்பது எந்த நிலையிலும் மாறிடாத ஒன்று. அந்த வகையில் கண்களை கவர்ந்து இழுக்கிறது நடிகை நயன்தாரா தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காட்சி. தாயிடமிருந்து கிடைக்கும் ஒற்றை முத்தம் எவ்வளவு சுகம் தரும் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமே புரியும் ஓர் உன்னத உணர்வு. குழந்தைகளை கொஞ்சம் தோரணைகள் பல இருந்தாலும் அந்த ஒற்றை முத்தத்திற்கு இங்கு எதுவும் ஈடாகாது. அது நடிகைகளுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன?
தங்களது ஜெர்சி எண்களுக்கு வீரர்கள் பல்வேறு காரணங்களை வைத்திருக்கும் நிலையில் 7ஆம் எண் ஜெர்சிக்கான காரணத்தை தற்போது விவரித்துள்ளார் கிரிக்கெட் வீரர் தோனி. தனியார் நிறுவனத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் 7ஆம் எண் ஜெர்சி குறித்து விளக்கம் அளித்த தோனி, தான் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என தன் பெற்றோர் முடிவு செய்த நாள் 7ஆம் தேதி என்று குறிப்பிட்டார். 7ஆம் தேதி 7வது மாதத்தில் தான் பிறந்ததாகவும், தமது பிறந்த 1981ஆம் ஆண்டின் கடைசி 2 எண்களை கழித்தால் 7 வரும் என்றும் தோனி குறிப்பிட்டார். எனவே எந்த எண் தமக்கு வேண்டும் என கேட்டால் 7 என கூறுவது எளிதானது என தோனி விளக்கம் அளித்தார். தோனிக்கும் அவரது ரசிகர்களுக்கும் அபிமானமான 7ஆம் எண் ஜெர்சிக்கு பிசிசிஐ ஓய்வு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்த நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளை தவிர புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள 37 தொகுதிகளிலும் இந்த கூட்டங்களை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பொறுப்பு அமைச்சர்களுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்துக்கு ஜே.பி. நட்டா சென்ற பாதையில் மின்விளக்கு அணைக்கப்பட்டிருந்ததாகவும், இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். அதாவது நட்டாஜி அவர்கள் அங்கு செல்லுகின்ற பாதையில முழுமையாக கடைகளை அடைத்து அங்கிருந்த லைட்டு, அதாவது மின்சார விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருக்கிறது. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. திமுகவும் அவர்கள் அமைத்த இந்தியா கூட்டணியும் சிதறிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். வழக்கறிஞர பணியாற்றிய ராஜா இன்றைக்கு புரட்சி தலைவரை பார்த்து வாய் கூசுகின்ற விதமாக பேசுறார். இவருக்கெல்லாம் தகுதி இருக்கா? இவர் செய்யறத கண்டிச்சு நம்ம அண்ணா பழனிசாமி கூட்டம் போடுது. இவங்க 2 பேருக்குமே தகுதி இருக்கா? புரட்சி தலைவருடைய இயக்கத்தை தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற புரட்சி தலைவரின் அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி அன்றைக்கு இயக்கத்தை கபலீகரம் செய்திருக்கின்ற பழனிசாமி எப்படியாவது தன்னை தொண்டர்களாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா இடத்தையும் போராட்டம் பண்றாரு. வெற்றி துரைசாமி காணாமல் போன விவகாரத்தில் சைதை துரைசாமி குடும்பத்தினரிடம் ரத்தம் சேகரிக்கப்பட்டு தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது கார் விபத்தில் சிக்கி சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. இதில் ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் வெற்றி துரைசாமி காணாமல் போனார். அவரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், ராணுவத்தினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தில் மனித உடல் பாகங்களின் திசுக்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அவை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. தொடர்ந்து சென்னை சிஐடி நகரில் உள்ள சைதை துரைசாமியின் குடும்பத்தினரிடம் ரத்தம் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை டிஜிபி வளாகத்தில் உள்ள தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டது. ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழா நடந்த மைதானத்தில் உள்ள உணவகத்தில் விற்கப்பட்ட சுண்டலில் புழு இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் இணைந்து புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. புத்தக திருவிழாவிற்கு சென்ற சாஹிதா பானு என்ற வாசகர் அங்கிருந்த உணவகத்தில் சுண்டல் வாங்கியுள்ளார். சுண்டலில் புழு இருந்ததை அறியாமல் அதனை உட்கொண்ட நிலையில் அவருக்கு வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் உணவகம் கண்டுகொள்ளாத நிலையில் புத்தக திருவிழா ஏற்பாட்டாளர்களிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தகவல் அறிந்து நிகழ்விடத்துக்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புழு கிடந்த சுண்டலை சோதனைக்காக எடுத்துச் சென்றனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை கருவியாக பயன்படுத்தி தேர்தலில் வாக்குகளை பெற பாஜக முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் தேர்தலில் வெற்றி பெறணும். அதுக்கு ஒரே கருவி மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி, சாதி அடிப்படையில் மக்களை திரட்டி, மத அடிப்படையில் பிளவுபடுத்தி பெரும்பான்மை இந்துத்துவா என்கிற ஒரு மதவெறியை உண்டாக்கி தேர்தலில் வாக்கு சேகரிக்கணுங்கிற ஒரே நோக்கம் தானே தவிர
அவங்களுக்கு நாட்டு நலனா அவர் சொல்ற மாதிரி ஏதோ குடியுரிமை அவர் சொல்றாரு, ஒருத்தர் கூட நாங்க அப்புறம் எதுக்கு அந்த சட்டம் கொண்டு வந்தார் அவரு? குடியுரிமை சட்டம் இல்லைன்னு யாரையும் நாங்க அறிவிக்க மாட்டோம்னு சொல்றாரு, உண்மையாது? ஆகவே இதெல்லாம் வந்து குடியுரிமை சட்டத்தை அமலாக்கப்பட்டா யார் வேணாலும் நாளைக்கு குடியுரிமை பறிக்கப்படுகிற ஆபத்து ஏற்படலாம். அது இந்துக்களுக்கும் வரலாம், இஸ்லாமியர்களுக்கும் வரலாம், கிறிஸ்துவர்களுக்கும் வரலாம், அண்டை நாட்டிலே வந்திருக்க கூட வரலாம். மன்னார் வங்காளை கடல் பகுதியில் அரிய வகை கடல் ஆமையை படகில் வைத்திருந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை கடற்படையினர் மன்னார் வங்காளை கடல் பகுதியில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த படகை சோதனை செய்தனர். அப்போது அரிய வகை ஆமையை இறைச்சிக்காக கரையை நோக்கி கொண்டு செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து படகில் இருந்த 3 மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு மூவரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆமையை பிடிக்க பயன்படுத்திய வலைகள், வெளி இணைப்பு இயந்திரம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விஜய் நடிப்பை நிறுத்தப் போவதாக வெளியான செய்தியை கேட்டு கேரளாவைச் சேர்ந்த ஒரு குழந்தை கண் கலங்கி அழுத வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன. சமூக ஊடகங்களில் பலவித வினோத வீடியோக்கள் அவ்வப்போது வைரலாகி வருகின்றன. தற்போதும் அது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வைரலாகி வருகிறது. கேரளாவைச் சேர்ந்த ஒரு குழந்தையிடம் மலையாள மொழியில் பேசிய குழந்தையின் பெற்றோர் விஜய் தன் நடிப்பை நிறுத்திவிட்டதாகவும் இனி 2 திரைப்படங்களில் மட்டுமே அவர் நடிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதை கேட்ட அக்குழந்தை கண்கலங்கி அழத் தொடங்கியுள்ளது. குழந்தை அழுத வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. വിജയമാമൻ അഭിനയം നിർത്തി. 2 സിനിമയും കൂടി അഭിനയിക്കുള്ളൂ. ഇനി പൊളിറ്റിക്കല് പോകാണ്. ഞാനല്ലാതെ വിജയമാമൻ പറഞ്ഞാണ്. അല്ലാതെ ന്യൂസ് വന്നാണ് വിജയമാമൻ പറഞ്ഞല്ലേ. ഞാൻ എന്ത് ചെയ്യാനാ அயோத்தி ராமர் கோயிலில் உள்ள பாலராமரின் கண்களை செதுக்க பயன்படுத்தப்பட்ட வெள்ளி சுத்தி மற்றும் தங்க ஊசியின் புகைப்படத்தை சிற்பி அருண் யோகிராஜ் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் கருவறையில் பாலராமர் சிலை நிறுவப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் நிறுவப்பட்டுள்ள பாலராமர் சிலையை மைசூரைச் சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்திருந்தார். அந்த சிலையை வடிக்க கிருஷ்ணா என்ற கல் வகை பயன்படுத்தப்பட்டதாகவும் அது மைசூரு மாவட்டம் ஹெச்டி கோட்டை தாலுகாவில் உள்ள குஜ்ஜ கவுடனபுரா கிராமத்தில் உள்ள விளைநிலத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கல் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தாலும் அமில பொருட்களாலும் பாதிக்கப்படாது என்றும் 100 ஆண்டுகள் வரை நீடித்து இருக்கும் என்றும் புவியியல் துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சிரித்த முகத்துடன் காட்சியளிக்கும் பாலராமரின் தெய்வீக கண்கள் தங்க ஊசி மற்றும் வெள்ளி சுத்திகை பயன்படுத்தி செதுக்கப்பட்டதாக அருண் யோகிராஜ் தெரிவித்துள்ளார். பாலராமரின் தெய்வீக கண்களை செதுக்க 20 நிமிடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதை பயன்படுத்தி அவர் பாலராமரின் கண்களை வடிவமைத்திருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.